ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அவரைக்காய் விதைகள் இருக்கும் இல்லையா, அது இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. அதை வச்சு ஒரு சைட் டிஷ் மாதிரி இருக்க ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானொலியை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப ஆயிலெலாம் தேவைப்படாது. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது நல்லா வெடிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு 10 நம்பர் அளவுக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் 4 கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்புலாம் முடிஞ்ச பிறகு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கின பிறகு ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பசஞ்சு விட்டோம்னா கேஸ் மேலே இருக்கும்போதே தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட தக்காளி வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அலசிட்டு எடுத்து வச்சுருந்த அவரைக்காய் விதைகளை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு இது மசாலாவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அவரைக்காய் விதைகள்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வேக வைக்கும்போது இந்த விதையெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. சும்மா கையில் பட்டாவே போதும், நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதால நான் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு அப்படியே வச்சுருக்கேன். 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருந்தா நல்லா ட்ரையாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் மிளகுத்தூளை இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மிளகு கடிப்படும்போது அந்த காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட தூவி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழம்பு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கறி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அவரைக்காய் விதை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன். சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கு சாப்பிட்லான்ற மாதிரி நீங்கள் வேணால் குழம்பா கூட வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு கட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டா சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம அவரைக்காய் விதை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.